ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சிதம்பரம் டைரக்ஷனில் ஒரு மலையாளம் சர்வைவல் த்ரில்லராக ரிலீஸ் ஆகிருக்கிற மஞ்சுமல் பாய்ஸ் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லேட்டு தான், ஆல்ரெடி எல்லாரும் ரிவ்யூ போட்டாச்சு, எல்லாரும் படத்தையும் பார்த்துருப்பாங்க. வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு. ஏன்னா 3 நாளாக அந்த படத்துக்கு வந்து வெயிட் பண்ணி எங்கள் ஏரியாவில் நேற்று தான் ஈவினிங் ஷோ போட்டிருந்தாங்க. ஸோ நேற்று தான் பார்த்தேன். ஸோ அதான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அதாச்சும் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாச்சும் கேரளாவில் கொச்சினில் வந்து மஞ்சுமல் டீம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி கொடைக்கானலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக குணா கேவுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடந்துருது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுங்கிறதா அந்த மொத்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்னு நான் பேச போகிறது இல்லை, அதாச்சும் இந்த படத்தை பற்றி பேச போகிறேன். இந்த படம் வந்து எனக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறது தான் பேச போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடை பற்றி பேசலாம். அதாச்சும் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சோபின் சபீர், அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவர் தான் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து 100% இல்லை 200% கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த குணா கேவ் அந்த சீன்ஸ்லாம் பார்க்குறப்போ செகண்ட் ஹாஃப்ல, குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அவங்க பண்ண விஷயங்கள் வந்து நம்மளை மிரள வைக்கி தியேட்டர்ல பார்க்கும்போது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டெக்னிக்கலாக வந்து எல்லாருமே வந்து 200% கொடுத்துருக்காங்க. அது படம் பார்க்குறப்போ நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கு படம் டெக்னிக்கல் வைஸ்ல. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு, என்ன இந்த படம் வந்து உண்மையிலேயே கொடைக்கானல போய் ஒரிஜினல் லொகேஷன்ல தான் ஷூட் பண்ணாங்களா, இல்லைன்னா செட்டு போட்டு எடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்துட்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆர்ட் ஒர்க்கை வந்து செமையா 100% பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியல எது ஒரிஜினல் லொகேஷன் எது வந்து செட்டு அப்படின்ட்டு தெரியாத அளவுக்கு ரொம்ப அதை நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு முக்கிய பிளஸ்ஸா இருந்துச்சு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி, அதாச்சும் அந்த கொடைக்கானல வந்து கேப்சர்ஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த கேவுக்குள்ள அந்த ஒரு குழிக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அதை வந்து சினிமோட்டோகிராஃபியில பண்ண விதங்கள், இதெல்லாம் வந்து அதான் ஒரு தியேட்டர்ல உட்காந்து பாக்குறப்போ நம்மளை வந்து பிரமிக்க வச்சுட்டே இருக்கு. எல்லா விஷயங்களும் எப்படி இதை எடுத்தாங்க, எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு டெக்னிக்கலா வந்து நம்மளை மிரள வச்சுட்டே இருக்காங்க படத்துல. அதாச்சும் என்ன சொல்றேன்னா, ஒரு சர்வைவல் டிராமா அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு சர்வைவல் த்ரில்லர்னா எப்படி எடுக்கணும், அதாச்சும் நம்ம சொல்லுவோம்ல அடிச்சு சொல்லணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு சர்வைவல் த்ரில்லரை நீ இப்படிதான் எடுக்கணும், இப்படிதான் இன்ச் பை இன்ச் நீ வேலை செஞ்சு இந்த அளவுக்கு ஆடியன்ஸை வந்து நீ புல் பண்ணி இப்படி காமிக்கணும்ட்டு அடிச்சு சொன்ன மாதிரி இந்த படம் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆடியன்ஸை வந்து அந்த படத்துக்குள்ள கொண்டு வராங்க. அந்த பதவதைப்பு, அந்த பரபரப்பு எல்லாம் வந்து ஆடியன்ஸ் மத்தியில ஒரு டென்ஸ்டை கிரியேட் பண்ணி, ஸோ அப்படி ஆடியன்ஸை உட்கார வைக்கணும். அதுதான் வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸே அறியாம, இப்போ நான்லாம் வந்து என்னையே அறியாம இந்த சத்யராஜ் படத்துல ஒரு அமைதிப்படை படத்துல ஒரு சீன் வரும், அதாச்சும் சீட்ல வந்து ஓரமா உட்காந்துருப்பாரு, அப்புறம் தள்ளி தள்ளி போய் உள்ள உட்காருவார். அந்த மாதிரி இங்க அப்படியே ஆப்போசிட், அதாச்சும் சீட்ல அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துருந்தேன். என்ன அறியாமலே வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அப்படியே முன்னாடி வரேன், அப்புறம் அப்படியே சீட்ல இருந்து கொஞ்சம் நவுண்டு வந்து அந்த நுனி கார்னர்ல, சீட்டோட நுனி கார்னர்ல உட்காந்து அந்த சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சீட்டேஜ்ல இப்படி கண்ணத்துல கை வச்சு அச்சோ ஐயோ அப்படின்ட்டு நம்ம அந்த ஒரு பதப்பதைப்போட அந்த அடுத்தடுத்த சீனை வந்து கொண்டு போனாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சுதான் எனக்கே ஞாபகம் வருது, ஐயோ நம்ம என்ன இப்படி ஓரமா வந்து உட்காந்துருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கே ஒரு கான்சியஸ் இல்லாம ஒரு படத்துக்குள்ள கொண்டு போறதுங்கிறது இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து சினிமா. அதாச்சும் உன்னை மறந்து நீ அந்த படத்துக்குள்ள வரணும், அதுதான் சினிமா. ஸோ அதை வந்து இந்த படம் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதாச்சும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா ஒரு நம்மள அறியாம ஒரு படத்தை வந்து நம்ம அடுத்தடுத்த சீன்ல நம்ம அந்த படத்துக்குள்ள போறதுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு இந்த மாதிரி படத்தை பார்த்து. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நான் பார்க்க, சுத்தி எல்லாருமே அந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ள போயிட்டாங்க. அதாச்சும் எல்லாருக்குமே வந்து ஒரு டென்ஷன், ஐயோ இதை பண்ணிடு அதை பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சீனும் அங்க நடக்கிறப்போ இங்க ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்றான் ஒவ்வொன்றுக்கும். அதாச்சும் அச்சோ ஐயோ என்ன ஆகும் அப்படின்ட்டு அங்க நடக்கிற ஒவ்வொரு இன்ச் சீனுக்கும் ஆடியன்ஸோட இங்க ரியாக்ட் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்கிரீன் பிளேலையும் டெக்னிக்கல் வைஸும் சினிமோட்டோகிராஃபி, அந்த அந்த ஒரு ஸ்கேரியான அந்த ஒரு மொமெண்ட்ஸ், அந்த டென்ஸை கிரியேட் பண்றது இப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்குள்ள அதை மொத்தமா கிரியேட் பண்ணி அந்த படத்தை வந்து பார்க்க வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த த்ரில்லர்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நீ பார்க்கணும். நீ அந்த உன்னோட மைண்ட்ல எதுவுமே ஓடக்கூடாது. அந்த படத்துல அவன் என்ன ஆக போறான், அடுத்து அவன் என்ன பண்ண போறான், அது மட்டும்தான் அவன் மைண்ட்ல ஓடணும். ஸோ அதை வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலா எல்லா ஆடியன்ஸுக்குமே அது கரெக்டா அப்படி டென்ஸ்டா தான் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க படம் ஃபுல்லா. இதை தாண்டி நான் பயங்கரமா ரசிச்சு பார்த்த விஷயங்கள் என்னன்னா, அதாச்சும் ஒரு சர்வைவல் த்ரில்லர்ங்கிறப்போ அப்படியே அந்த ஒரு சீரியஸ் டோன்லயே போகாம சில விஷயங்களை வந்து இவங்க அங்கங்க யூஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அது ரொம்ப என்ஜாய் பண்ண. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு காமெடி டிராமா மாதிரி அப்படியே ஸ்மூத்தா அப்படி ஆரம்பிச்சு, அப்புறம் ஒரு டென்ஸ்டோட அப்படி கதைக்குள்ள போயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதாச்சும் அந்த ஒரு சாங் ஒன்று வரும் ஒரு சீன்ல, அப்படி புல்லரிஸ்ட் மொத்த தேட்டரும் அந்த அப்படியே ஒரு சீரியஸ் டோன்ல அமைதியா பார்த்துட்டு இருந்தவங்க மொத்த பேர் விசில் அடிக்கிறாங்க, கத்துறாங்க.
அந்த அந்த ஜோன்ல வந்து நம்மளுக்கு அப்படியே நம்மள அறியாம நானும் கத்துறேன் படத்துல. ஏன்னா யாராலையும் அப்படி உட்கார முடியாது. அந்த கூஸ் பம்ப்ஸ்ல நானும் என்ன அறியாம கத்துறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அதுவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அந்த சீரியஸான இடத்துல கூட அந்த நம்மளை சிரிக்க வைக்கிற மாதிரி சின்ன ஒரு காமெடி, அப்புறம் அந்த ஆச்சு நம்ம லவ்வை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் ரசிச்சு ரசிச்சு எடுத்து காமிச்சதை பார்த்துருப்போம். ஸோ ஒரு லவ் சாங்கை வந்து இவங்க அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு காண்டி காமிச்ச விதம் வந்து செம்மையா இருந்துச்சு. அது இந்த படம் வந்து படத்தை தாண்டி நம்மளுக்கு வந்து நிறைய லைஃப் லெசன்ஸை வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லித்தர மாதிரியான விஷயங்கள் இந்த படத்துல நிறைய இருக்கு. அதாச்சும் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ ஒரு இது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து 1000 பேர் 1000 பேசுவான், அவன் என்னெல்லாமோ சொல்லுவான், ஆனா நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம கிவ் அப் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்களை வந்து லைஃப் லெசன்ஸையும் வந்து இந்த படம் வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து அதை கத்துக் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. ஒரு சர்வைவல் த்ரில்லர்ல வந்து இப்படி எல்லாத்தையும் அவங்க பிளேஸ் பண்ணி காமிச்ச விதம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதை நான் ரொம்ப ரசிச்சேன் ஆக்சுவலா. ஸோ அதே மாதிரி தான் எப்படி கூஸ் பம்ப் மொமெண்ட்ஸ் சொன்னோம்னா அது மாதிரி மாஸ் மொமெண்ட்ஸும் இருக்கு. அதாச்சும் ஓப்பனிங்ல ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து இவங்க கிளைமேக்ஸ்ல அப்படியே ஒரு மாசா அதை யூஸ் பண்றப்போ வந்து வேற லெவல் கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் தாண்டி நான் சொன்ன மாதிரி கதை, ஸ்கிரீன் பிளே, டெக்னிக்கல் ஒர்க்கு, மற்ற ப்ரொடக்ஷன் வேல்யூ, மேக்கிங்கோட பிரில்லியன்ஸ், இப்படி இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணியும் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பிளஸ்ஸா மாத்திருக்காங்க. அதாச்சும் நீங்க ஒரு ஒரு சினிமா பெரியர்கிட்ட இல்ல ஒரு சினிமா ஃபேன்ஸ்கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதாச்சும் எப்போ வந்து நீங்க பயங்கர ஹாப்பியா இருப்பீங்க, இல்லைன்னா எது வந்து உங்களுக்கு பயங்கர போதை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் ஒரு விஷயம் சொல்லுவான். அதாச்சும் எப்போ வந்து ஒரு நல்ல படம் ஒரு 100% சாட்டிஸ்ஃபை பண்ற ஒரு படத்தை பார்த்த அன்னைக்கு ஒரு போதை இருக்கும். அதாச்சும் ஒரு சூற போதை இருக்கும், ஒரு பயங்கர ஹாப்பினஸ் இருக்கும். அதாச்சும் அது கொஞ்ச நேரம் இருக்கும். அதை வந்து சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியாது. அதாச்சும் சொல்லி வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அது ஒரு சினிமா பிரியன்ட்ட சொல்லும் போது தான் அதை புரியும், நம்ம என்ன மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ல இருக்கோங்கிறத. அதாச்சும் இருக்குல்ல, அதான் ஹையஸ்ட் ஹாப்பினஸ். அதாச்சும் இப்போ நான் எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நிறைய படங்கள் பார்ப்பேன். ஸோ அதனால இப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு படத்தை பார்க்குறப்போ ஒரு ஹாப்பினஸ் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து வேற லெவல் ஒரு போதை. ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த ஒரு படம் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டரிக்கல் லைஃப் டைம் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் லைஃப் டைம் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்னா, சில படங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு மறக்காது தேட்டர்ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். அதாச்சும் நீங்க எவ்வளோ படங்கள் தேட்டர்ல பார்த்துருப்போம், ஆனா சரி நீங்க பார்த்த பெஸ்ட் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா நம்ம விரல விட்டு எண்ணிடலாம், ஒரு 5-6 படத்தை லிஸ்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இது வந்து அந்த லிஸ்ட்ல ஒரு பெஸ்ட் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த மாதிரி தான் சப்டைட்டிலோட மலையாள படம் ஓடுதுங்கிறப்போ கூட்டம் வராது. ஆனா இது எனக்கு படத்துக்குள்ள போகும்போதே பயங்கர சர்ப்ரைஸ். ஏன்னா ஈவினிங் ஷோ ஆட் பண்ணியிருக்காங்க, நான் புக் பண்ணிட்டேன், போறேன், ஹவுஸ்ஃபுல் படம். பரவாயில்லையே, நம்ம ஊர்ல ஒரு மலையாள படத்துக்கு ஹவுஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதாச்சும் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சாங் செகண்ட் ஹாஃப்ல வரப்போ பயங்கரமா எல்லாரும் ரசிக்காங்க. ஓப்பனிங் சீன்லயும் வந்து கமலோட வாய்ஸ்ல அப்படியே அந்த ஓப்பன் ஆன உடனே எல்லாரும் கத்தி, அந்த அந்த ஒரு தியேட்டர் மொமெண்ட்டுங்கிறது வந்து கிடைக்காது இந்த மாதிரி படத்துக்குலாம். ஸோ அப்படி இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல நான் சொன்ன மாதிரி அந்த மொமெண்டா இருக்கட்டும், இல்லைன்னா படம் முடிகிறப்போ ஹோல் தேட்டருமே வந்து கிளாப் பண்ணிட்டு வெளியே போனாங்க. எனக்கு வந்து அப்படியே புல்லரிச்சுட்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 8 வருஷத்துக்கு முன்னாடி அருவி படத்துல நடந்த ஒரு விஷயம், அதுவும் ஒரு மலையாள படம் சப்டைட்டில் ஓடுற ஒரு படத்துக்கு நம்ம ஊர்ல ஆடியன்ஸ் இப்படி ஹவுஸ்ஃபுல் ஆகி அந்த படத்தை ரசிச்சு கிளாப் பண்ணி அந்த படத்துக்கு அப்ரிசியேட் பண்ணிட்டு வெளியே போறாங்கிற அந்த மொமெண்ட்ல தியேட்டருக்குள்ள நின்றுட்டு அது சொல்ல முடியல. அது அந்த மாதிரி நான் சொல்றது வந்து இந்த மாதிரி சினிமா ஃபேன்ஸ்க்கு வந்து நான் சொல்றது புரியும், ஒரு நல்ல படத்தை பார்க்குறப்ப என்ன மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த 2016 அருவி படத்துக்கு இருந்த அந்த ஒரு இது வந்து 8 வருஷம் கழிச்சு இந்த படத்துக்கு எல்லாரும் கிளைமேக்ஸ்ல கிளாப் பண்ணிட்டு வெளியே போறப்போ வந்து ஒரு சூற போதை. அதாச்சும் வேற லெவல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், வேற லெவல் ஒரு ஹாப்பினஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இந்த படத்தை வந்து யாராச்சும் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுட்டு எங்கேயாவது உங்க ஏரியால ஓடிச்சுன்னா கண்டிப்பா போய் தேட்டர்ல பாத்துருங்க. ஏன்னா தேட்டருக்கான படம் தான் இது. ஸோ அவ்வளவுதான், இந்த படத்தை போய் தாராளம் தேட்டர்ல போய் பாருங்க, ஃபேமிலியோடய போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு படம் தான். பார்த்துட்டு உங்க கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த ஒரு ரிவ்யூல வரேன். பாய்.